செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். வணக்கம், உங்கள் கேடிஎஸ் முகுந்தன். புதியதோர் உலகு செய்வோம் பார்ட் 2. சென்ற பகுதியில் சோஷியல் மீடியாவால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பார்த்தோம். அதே போல் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற சமூகம் அவருக்கு ஏன் ஆதரவு தரவில்லை அப்படின்றதையும் பார்த்தோம். வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நமது குடும்பத்தினரை பற்றியும் பார்த்தோம். இதை சிம்பிளாக இன்னர் ஃபேமிலின்னு சொல்லலாம். இந்த இன்னர் ஃபேமிலி அப்படின்னா பெற்றோர்கள், பிள்ளைகள், சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவர்கள். சில நெருக்கமான நண்பர்கள் இந்த இன்னர் ரிங்கில் வரலாம். நம்முடைய நலனுக்காக எத்தகைய அறிவுரையும் சொல்ல தயாராக இருப்பவர்கள். நம்ம சொன்னால் தப்பாக நினச்சிக்க போகிறேன்னு யோசிக்காமல், உன் நல்லது எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் அப்படின்னு அந்த உரிமையோடு இருக்கக்கூடிய நண்பர்கள். இவங்க எல்லாமே இந்த இன்னர் ஃபேமிலியில் நம்ம கொண்டு வரலாம். இந்த இன்னர் ஃபேமிலி ஒருவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர்கள் தங்களது மன உளைச்சலை தேடிக்கொள்ள வெளியிடம் தேவையில்லை. ஏதோ ஒருத்தர் டிப்ரெஷன் வருது, ஏதோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்து டிப்ரெஷன் வருது, இல்லை ஏதோ ஒரு நியூஸ் கேட்டு டிப்ரெஷன் வருது, ஏதோ ஒரு வேலையில் ஒரு தொய்வு, படிப்பில் ஒரு தொய்வு, ஆரோக்கியத்தில் ஒரு தொய்வு, பிற உறவுகளில் ஒரு தொய்வு, வெளியில் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை, தெரிந்தவர்களால் பிரச்சனைன்னும் போது வடிகாலாக இந்த இன்னர் ஃபேமிலி அமைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு தவறான முடிவிற்கும் செல்ல மாட்டார்கள். ஒரு சிறு பயிற்சி செய்து கொள்வோம். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நமக்காக வாழ்கிறோம்? இந்த நமக்காக வாழ்கிறோம் போது உடனடியாக நமக்கு தெரியறது நம்முடைய என்டர்டெயின்மெண்ட், ரெக்ரியேஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய நேரம். முற்றிலும் உண்மை. என்டர்டெயின்மெண்ட்னா என்ன? நம்முடைய மொபைல் யூசேஜ். ஒரு யூடியூப் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போடலாம், இல்லை வாட்ச் பண்ணலாம். இதுதான் நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். லெட்டிங் அவர் எமோஷன்ஸ் அவுட், ஒரு வடிகாலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி நமக்காக நாம் வாழ வேண்டியது என்னென்னா, நம்முடைய இந்த இன்னர் சர்க்கிளுடன் நாம் செலவிடுகின்ற நேரம். எத்தனை பேர் தினமும் தங்களது பெற்றோருடன் நேரம் செலவிடுகிறோம்? எத்தனை பேர் தினமும் தம்முடைய குழந்தைகளுடன் நேரம் செலவிடுகிறோம்? லக் இருந்ததுன்னா சிப்ளிங்ஸோடையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையும். ஆனால் நிச்சயமாக ஒருவருக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள் அல்லது குழந்தைகள் இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் மூலமாகத்தான் நமக்கான ஆறுதல் கிடைக்கும். மற்றும் நமக்கு ஏதாவது ஒன்றென்றால் இமிடியேட்டாக அஃபெக்ட் ஆக போகிறது நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகளும் தான். அப்போ நம்ம சரியாக இருக்கமா, நம்ம டிப்ரெஷனில் இருக்கமா, நாம் இதை விட்டு வெளியில் வரணும்னா யார் அதனால் பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்களிடமிருந்தே நாம் அதற்கான ஆறுதலை பெற வேண்டும். ஒரு சின்ன பயிற்சி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுற நேரத்தை கணக்கிடுங்கள். அதில் சோஷியல் மீடியா இல்லை ஃபோன் யூசேஜ், அதை தெரிஞ்சவங்க நண்பர்கள்கிட்ட பேசுகிறது, இல்லை டிவி பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, இது போல் உங்களுக்கு விருப்பமான மனதிற்கு மகிழ்ச்சியான செயல்கள் போக நீங்கள் மற்றவருடன் சேர்ந்து, அதாவது ஆக்டிவாக முதல்ல பண்ணும்போது நம்ம தனியாக செய்கிறோம் இந்த ஆக்டிவிட்டியெல்லாம். ரெண்டாவது ஆக்டிவிட்டி பிறருடன் சேர்ந்து செலவிடுகின்ற நேரத்தை கணக்கிடுங்கள். அது குறைவாக இருந்தால் மாற்ற முயற்சி செய்யுங்கள். நாம் செய்யப்போகின்ற இந்த புதியதோர் உலகு அமைதி, நம்பிக்கை மற்றும் தைரியத்திற்கானது. பொதுவாக அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணுவோன்னா அடங்கி போன்னு சொல்லுவோம். இது அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. தைரியத்துடன், மன உறுதியுடன் நாம் இந்த புதிய உலகை செய்ய போகிறோம். ஆகவே எனதருமை நண்பர்களே, இந்த சிறு பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் இன்னர் சர்க்கிள்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தாருடன் நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் எவ்வளவுன்னு கணக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கு அதில் பின்தங்கி இருக்கிறீர்கள்னு தெரியும். அது கம்மியாக இருந்தால் நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மன உளைச்சல் என்பது ஏற்படாது. எதையும் நம்மால் சாதிக்க முடியும். மீண்டும் ஒரு புதியதோர் உலகு செய்வோம் பகுதியில் தங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி மற்றும்
வணக்கம்.